வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிவகாமி. சிவகாமி. வயசு 34 வயசு ஆகுது. 34 வயசு. எங்க இருந்து வரீங்க? செல்வபுரத்துல இருந்து வரேன். கோவை செல்வபுரத்துல இருந்து வரீங்க. ஓகே. நம்ம தியான அக்குபஞ்சர் கிளினிக்கு என்ன தொந்தரவுக்காக ட்ரீட்மெண்ட் வந்தீங்க? தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் சார் எப்பவுமே. தலைவலியும் அப்படியேதான். அப்புறம் என்னால 7 வருஷமா வலது பக்கம் என்னால திரும்பி படுக்கவே முடியாதுங்க சார். அப்புறம் இதுல படுத்தா ரொம்ப அப்படியே தலை அப்படியே தூக்கி பண்ற மாதிரி இருக்குங்க சார். 7 வருஷமாவே இந்த பக்கம் வலது பக்கம் தான் படுக்கிற, இடது பக்கம் என்னால படுக்கவே முடியறது இல்லைங்க சார். வந்து நீங்க முதல் நாள் ட்ரீட்மெண்ட் ஒரு ஊசி போட்டீங்க. போட்டதுமே எனக்கு இந்த இடது பக்கம் என்னால திரும்பி படுக்க முடிஞ்சிருச்சு. நீங்க அப்பவே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அனுப்புனீங்க. அது போட்ட அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எனக்கு ஏதோ அப்படி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னால அதுல இருந்து இப்ப இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். அதாவது அதிக நேரம் படுத்துக்கிறேங்க. ஆனா அதிக நேரம் படுக்க முடியாட்டியும் எப்படியும் ஆனா திரும்பவே முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஆனா இப்ப நான் படுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த தலைவலி ஒரு 18 ட்ரீட்மெண்ட் தான் ஆச்சு. ஆனா உங்க பிரச்சனை எத்தனை வருஷம் சொன்னீங்க? 7 வருஷம் பிரச்சனை. 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற பிரச்சனை ஜஸ்ட் 18 ட்ரீட்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஒரு 6 மாசமாவது சிகிச்சை எடுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு எத்தனை சதவீதம் நல்லா இருக்கிறீங்க? 100க்கு எவ்வளவு பரவாயில்ல? 75% எனக்கு நல்லா இருக்கு சார். இப்போ படுக்க முடியுது, நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால தனியா எங்கேயுமே வர முடியாதுங்க சார். தனியா 7 வருஷம் ஆயிடுச்சு. தனியா அடுத்தவங்களுக்கு அது ஒரு தொந்தரவாவே இருந்ததுங்க சார். ஒரு 4 ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நான் தனியாவே வந்துட்டேங்க. இப்ப வரைக்கும் நான் தனியா தான் தனியா வந்துட்டேங்க சார். தனியா நானே போனதே இல்லைங்க சார். பஸ் ஏறி இப்ப நானாவே தனியாவே வந்துடுறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட தொடர்ச்சியா என்னால வேலை செய்ய முடியாது. வந்து படுத்துக்குவேன். சாப்பாட்டுக்கு அரிசி போட்டேன்னா வந்து படுத்துக்குவேன். சாப்பாடு அப்படி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வந்து அப்படியே படுத்துக்குவேன். இப்பெல்லாம் என்னால தொடர்ச்சியா முழுமையா என்னால வீட்டுல வேலை பார்க்க முடியுது. குழந்தைங்களை எல்லாம் என்னால பாத்துக்க முடியுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் நடக்கணும்னால எங்க வீட்டுல அவங்க சத்தம் போடுவாங்க, என்ன இப்பவே நீ கொஞ்ச தூரம் கூட நடக்க மாட்டேங்கிறிய அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நாங்க பழனிக்கு போயிருந்தோங்க சார். நானே மலை ஏறியே போயிட்டு மலை ஏறியே இறங்கியே வந்தேங்க சார். ஆமாங்க. ஆமாங்க. கொஞ்சம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட பக்கத்துல கூட என்னால பிள்ளைங்களை ஸ்கூல் எல்லாம் பக்கம் தாங்க சார். ஆனா என்னால போயிட்டு வர முடியாது. ஒரு ரேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே நான் தனியா போகாமலே ஒரு 7 வருஷமா அந்த மாதிரி இருந்தேங்க. இப்ப பாருங்க, நான் பிரச்சனைகள்லாம் கேட்கிறேன், அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. தலைவலி தலை சுத்தல் 7 வருஷம் அதிகம். ஆமாங்க சார். அது எப்படி இருக்கு இப்போ? தலைவலி கம்ப்ளீட்டா குறமா இருக்கு. தலைவலி சுத்தமா இருக்கு. இந்த தலை சுத்தம் மட்டும் ஒரு 25% தான் இருக்கு. ரைட். முதுகு வலி அதெல்லாம் கம்ப்ளீட்டாவே எனக்கு சரியாயிடுச்சு. முதுகு வலி வரும்போது மேல் கையில எல்லாம் வலி இருந்தது. ஆமாங்க. இந்த பக்கம் இந்த வரைக்கும் வலி இருக்கும். அது எப்படி இருக்கு? அது அந்த வலி இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வலியே இல்லை. வெரி குட். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 தடவை வெளியே போவீங்க. ஆமாங்க. மோஷன் பிரச்சனை இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி தாங்க சார். குறைஞ்சிருச்சு. அது நார்மல். பயம் சொல்லிட்டீங்க. அப்புறம் அதே மாதிரி உடம்புல சோர்வு இருந்தது. இப்ப அதுவும் இல்ல. கோபம் நிறைய வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் கண்ட்ரோலா இருக்கு. உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன். இருந்தாலும் அதுவும் ஒரு அதுவும் மாற்றம் இருக்குது. தூக்கமே இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. தூக்கம் இருக்குங்க சார். இப்ப நல்ல தூக்கம் இருக்கு. பசி இருக்குது. யூரின் அர்ஜென்டா போனீங்க. அதுவும் என்னால இப்ப கட்டுப்படுத்த. இடுப்பு வலி பரவாயில்லைங்க சார். இடது பக்கம் படுத்தா தலை சுத்தல் அது அன்னைக்கு ஒரு ஊசியில ஒரு ஆமாங்க சார். சிகிச்சை போட்டு படுங்கமான அன்னைக்கு முதல் நாளே அன்னைக்குதான். ஆனா அன்னைக்கு என்னால திரும்பி படுக்க முடிஞ்சது. அப்படியே எனக்கு அந்த தலையில என்னமோ இந்த பாவம் அப்படியே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க சார் எனக்கு. வெயிட் தூக்கும் போது சோர்ந்து போறது, இப்ப அதெல்லாம் அந்த கண்ணு இருட்டுறது இல்லைங்க சார். நெஞ்சு கரிப்பு இல்லைங்க சார். தும்மல், டஸ்ட் அலர்ஜி அது எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே எனக்கு பசி நல்லா இருக்குதுங்க. தனியா இருக்கும்போது பயம். ஆமா சார். அது இப்ப நல்லா இல்ல. அது மொத்தம் 19 கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கீங்க. அதுல 2 கம்ப்ளைண்ட் மட்டும் 25%. எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா நல்லா இருக்குதுங்க சார். மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாங்க சார். இப்போ உங்க குழந்தைகளெல்லாம் நல்லா பாத்துக்கலாம் இல்லையா? நல்லா பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதாங்க சார் எனக்கு வாழ்க்கை பூரா வேணும். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு இப்போ 1 கோடி ரூபாய் பக்கத்துல வைக்கலாம்.
ஆமாங்க இந்த வியாதியை பழையபடி கொடுத்து அதை எடுத்துக்கணும்னு எடுத்துக்கீங்க? எடுக்க மாட்டேங்க சார். ஏன் எனக்கு நல்லான ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன்னா இது கிடைக்காது. கிடைக்காதுங்க 7 வருஷம் சித்திரவதை. ஆமாங்க கண்டிப்பாங்க சார். அதாவது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி 7 வருஷம் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விசித்திரமான வியாதியை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை சரி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து இந்த சிகிச்சை முறையில இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்த முடியும். நீங்க இந்த அளவுக்கு எனக்கு நீங்க நல்லாக்கி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் எனக்கு வயசு பத்தாதுங்க சார், இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே என்னோட உணர்வு பூர்வமா சொல்றேங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்க நல்ல மாதிரி பார்க்கணும் சார். எனக்கு வயசு சொல்றதுக்கு எனக்கு வயசு பத்தாது, இருந்தாலும் என்னோட மனசுல நான் பட்ட வேதனையில பார்க்கும்போது இந்த அளவுக்கு நான் நல்லாகுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க சார். மாத்திரை சாப்பிட்டு என்னால சரியாகலையே அப்படின்னு ரொம்ப எனக்கு வேதனையா இருந்தது. தினம் அழுதுருக்கிறேன் நான் எங்க வீட்டுல உங்ககிட்ட. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனையே எனக்கு இல்லைங்க சார், நல்லா இருக்கிறேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.